பேரண்டிங் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்ங்க. எவ்ரி டைம் நான் மஸ்கட் வரப்போ இந்த வீட்டில் எனக்கு குழந்தைங்க ஞாபகம் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே தான் படித்து வளர்ந்து ஸ்கூல் ஃபுல்லாக இங்கே தான் படித்தாங்க இந்த வீட்டில் இருந்தப்போ தான். அதனால் எந்த ஐட்டமையும் நாங்கள் தூக்கி போடலை. இங்கேயும் எல்லா ரூம்லேயும் படுக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி வச்சுருப்பேன். ஏஞ்சோன்னா மாரியம்மனை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணை திறந்தால் மரகத சிவலிங்கத்தை பார்த்துக்கலாம். இங்கே பூஜை ரூமில் என்னோட ஸ்பெஷல். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த வீட்டில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். குழந்தைங்க வளர்ந்தது, படித்தது. இன்றைக்கி திரும்பி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது அவ்வளோ வேர்த்திட்டாக தான் எனக்கு எவ்ரி செகண்ட் ஃபீல் ஆகும். ஒரு 10-15 வருஷத்துக்கு நான் குழந்தைங்கள தவிர வேறு சிந்தனையே இல்லாமலாம் நான் இருந்திருக்கேன். இது பொண்ணோட ரூமாக இருந்தது. அவங்க ஸ்கூல் ஃபுல்லாக இங்கே தான் படித்தாங்க. இந்த டேபிள் தான் யூஸ் பண்ணாங்க. எல்லாம் உடஞ்சி போச்சு, ஆனால் தூக்கி போடல. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வரப்போ. அவள் போர்டு எக்ஸாம் டைம்லலாம் பார்த்தா நான் கிச்சனில் கூட சம்டைம்ஸ் படுத்து தூங்கியிருக்கேன். இட்ஸ் ஸோ நைஸ். திஸ் இஸ் மை உன்னிகிருஷ்ணன். இப்போ என் பையன் எப்படி இருக்கான்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரூம் என் பையன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் படிச்சுட்டு இருந்தான், அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க இருந்தப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தேன். அவனோட டேபிளும் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வி ஆர் யூஸிங் இட். ஸோ நைஸ்ங்க. பேரண்டிங் குழந்தைங்களோட சந்தோஷம்தான்.